கடகராசி நேயர்களே, எப்போவுமே நாம் ஒன்று நினச்சின்னு இருக்கோம், அதில் பல மாற்றங்கள் வரலாம். அதில் தடுமாற்றமும் நமக்கு வரும். நான் பாட்டுக்கு ஒன்று நினச்சேன், இது நான் இப்படி நடந்துட்டு இருக்கேன், சே நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து நடந்ததுன்னு நம்ம கடவுளாக மாறிடுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கஷ்டப்படும் போது சார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, நல்லா உயர்ந்து வந்ததுக்கப்பா அதாவது என்னென்னாங்க அப்படின்னுவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அந்த நபர் வாய்ப்பு தேடும்போது அப்படியே ரொம்ப கெஞ்சி இப்படி இப்படி போவார். வாய்ப்பு கிடச்சி நல்ல வருமானம் அடுத்த நிலைக்கு இவருடைய பாஸுக்கு மேலே இருக்கிற பாசி வாட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினங்காட்டி டக்குன்னு இந்த நபரை பேர் சொல்லி கொடுத்தார். ஃபஸ்ட்டு சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அதை விட பெரிய விஷயம்னா பேர் சொல்லி கூப்பிட்டு அடுத்த வாட்டி தம்பின்ட்டார். இவரை விட அவர் பெரியவர், நான் சொல்லு தம்பி அப்படின்ட்டார் டக்குன்னு. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி விடுங்க, எல்லாம் காசு வந்தா இல்லை மாறதானே செய்யும், நான் அப்படி எதிர்த்தாப்புல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்துடுவேன். அதனால் ரொம்ப பார்த்து யோசித்து வாழ்க்கை ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா, இது எதனால் நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது. கடகராசி என்பர்கள் பொறுத்தா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பெருமாள் வழிபாடுங்க. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.